பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசுநாதர் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற ஒரு வசனம் சங்கீதம் 27வது சங்கீதம் 14வது வசனம். 27வது சங்கீதத்தின் 14வது வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. Be wait for the Lord. கர்த்தருக்கு காத்திரு என்ற பொருளிலே நான் சில வார்த்தைகளை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். காத்திருத்தல் என்பது இன்றைக்கு மனிதனுடைய வாழ்விலே முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. காத்திருப்பதற்கு மனிதன் இன்றைக்கு விரும்புவதில்லை, பொறுமை இல்லை, எதற்கும் அவசரப்படுகின்ற ஒரு சூழலில் இன்றைக்கு மனிதன் இருக்கிறார். ரேஷன் கடையிலே ரேஷன் பொருள் வாங்க வேண்டுமானால் வந்தவுடனே வாங்கிவிட வேண்டும், வரிசையிலே நிற்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் அல்ல. மருத்துவமனையிலே மருத்துவரை சந்திப்பதற்கு வந்தவுடனே மருத்துவரிடத்திலே போய்விட வேண்டும். காத்திருப்பதற்கு இன்றைக்கு யாருக்கும் விருப்பமில்லாத ஒன்று. ஆனால் காத்திருப்பதனுடைய பலன் வேத புஸ்தகத்திலே ஏராளம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் கர்த்தருக்கு காத்திருப்பது மிக மேலானது, மிக மேன்மையானது. புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is good that a man should both hope and quietly wait for the salvation of the Lord. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருப்பது நல்லது. 37வது சங்கீதம் 7வது வசனத்திலே சங்கீதாசிரியர் சொல்லுகிறார், கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. சரியான நேரத்திலும் சரியான வழியிலும் விசுவாசிகளுக்காக கர்த்தர் செயல்படுகிறார். தீயவருடைய செழுமையும் வெற்றியும் தன்னை கலங்க வைக்காதபடி விசுவாசி பார்த்து கொள்ள வேண்டும். தீயவன் வளர்கிறான் என்பதை கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது. அதை கண்டு மனம் வெதும்பி எனக்கு இப்படி இல்லையே, எனக்கு பின்பு ஊழியத்தை ஆரம்பித்தவன் அவன் இவ்வளவு வளர்ந்து விட்டானே, அப்படி எண்ணக்கூடாது. கர்த்தருக்காக காத்திருப்பது கிளர்ச்சி அடைவது விசுவாசிகள் பாவம் செய்வதற்கு வழிவகுக்கும். மட்டுமல்ல, அது எந்த நன்மையையும் கொடுக்காது. மாறாக காத்திருத்தல் நிறைந்த பலனை கொடுக்கும். 46ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த புலம்பலின் புத்தகத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார், ரட்சிப்புக்கு காத்திருப்பது. ரட்சிப்புக்கு, ஆண்டவர் அருளுகின்ற விடுதலைக்கு, மீட்புக்கு காத்திருப்பது நல்லது என்று அவர் சொல்லுகிறார். அதில் இன்னொரு வார்த்தை சேர்த்திருக்கிறார், நம்பிக்கையோடு காத்திருப்பது. கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு காத்திருப்பது. இயேசுநாதர் பரமேறி செல்லும் முன் ஒரு வார்த்தை சொல்லி போனார் சீடர்களிடத்திலே. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமை விட்டு போகாமல் எருசலேமிலே காத்திருங்கள். எருசலேமை விட்டு போகாமல், எங்கு கிடைக்கும் என்று ஓடி திரியாமல், அங்கு போனால் ஆசீர்வாதம் கிடைக்குமா, அங்கு போனால் அவர் ஜபித்தால் கிடைக்குமா, இவர் ஜபித்தால் கிடைக்குமா, ஓடி திரியாதே. தேவ சமூகத்திலே அமர்ந்து வேதத்தை வாசித்து தியானித்து ஆண்டவரிடத்திலே சொல்லு.
அவர் உனக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, இயேசு என்னும் நாமம் மட்டுமே ரட்சிக்கப்படுவதற்கு இந்த பூமியிலே அருளப்பட்டிருக்கிறது. இயேசுவை தவிர வேறு எவராலும் ரட்சிப்பு இல்லை. இயேசுவே இரட்சகர், இயேசுவே மீட்பர், இயேசுவே அற்புதர். அதை மறந்து விடாதே. சரி, நம்பிக்கையோடு காத்திருந்தால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும்? சங்கீதக்காரருடைய ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 40வது சங்கீதத்தை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். 40வது சங்கீதம், அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று 1ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். தாவீதுக்கு ஒன்று தெரிந்தது, உதவி வேறு எங்கும் இருந்து வராது, அது கடவுளிடத்திலிருந்து மட்டுமே வரும் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினாலே அவர் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறார், பொறுமையோடு காத்திருக்கிறார். 3வது சங்கீதம் 8ஆம் வசனத்திலே இந்த தாவீது பாடும்போது அதை சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. தன்னுடைய சொந்த குமாரன் அப்சலோம் துரத்துகிற போது அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறார், ஒளிக்கிறார். அப்பொழுது அவர் ஓடி ஒளிக்கிற போது பாடிய பாடல் தான் 3வது சங்கீதம். அதிலே அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ரட்சிப்பு விடுதலை கர்த்தருடையது. இந்த தாவீதுடைய மகன் சாலமோன் அவர் எழுதுகிறார், நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே, ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்படியானால் ரட்சிப்பு, விடுதலை, வெற்றி அது ஆண்டவரிடத்திலிருந்து மட்டுமே வருகிறது. 20வது சங்கீதம் 7-8 வசனங்களிலே தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் ஆண்டவராகிய ஆண்டவரை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுகிறோம். சொல்லிவிட்டு சொல்லுகிறார் அடுத்த வசனத்திலே, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சரி, ஆண்டவருக்காக காத்திருத்தலுடைய பலன் என்ன? தாவீது என்ன பலனை பெற்றுக்கொண்டார்? 40வது சங்கீதத்திலிருந்து 2-3 காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அந்த முதல் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என்னிடமாய் சாய்ந்தார், என் கூப்பிடுதலை கேட்டார். அப்படின்னா என் பக்கம் திரும்பினார். இன்க்ளைன் டு மீ, என் பக்கம் திரும்பி. நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம், அவன் காசு வாங்கிட்டு அங்கே சாஞ்சிட்டான். ஆண்டவர் யாரெல்லாம் அவருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் பக்கம் சாய்கிறார், அவர்களுக்கு ஆதரவாக சாய்கிறார். தாவீது சொல்லும்போது, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து எனக்கு ஆதரவாய் அவர் சாய்ந்தார். ஆண்டவர் எனக்கு ஆதரவாக இருக்கும்போது 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே சொல்கிறார், கர்த்தரின் பக்கம் இருக்கும்போது நான் எதற்கும் அசைக்கப்படுவதில்லை, பயப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் அசைக்கப்படுவதும் இல்லை. 62ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலும் சொல்லுகிறார், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஏன்? அவர் என் பக்கமாய் இருக்கிறார். He inclined to me, என் பக்கம் அவர் சாய்ந்தார். Having a preference to me, எனக்கு அவருடைய முன்னுரிமை கிடைத்தது, என் பக்கம் அவர் சாய்ந்தார் என்று நாம் இங்கே படிக்கிறோம். அப்படி சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். He heard my cry.
என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். 116வது சங்கீதத்திலே 1-2 வசனங்களில் இதை சங்கீத ஆசிரியர் சொல்லுகிறார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என் சத்தத்தை கேட்டார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் கூப்பிட்ட போது அவர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டார். கேட்டதினால் நான் அவரில் அன்பு கூறுகிறேன். 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால். நான் கூப்பிட்ட போது ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டார், தம்முடைய செவியை எனக்கு சாய்த்தார். 18வது சங்கீதம் 4, 5, 6 இந்த வசனங்களிலெல்லாம் அவர் சொல்லுகிறார், மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள வல்லடி என்னை நெருக்கினது, ஆனால் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, அவர் என்னை காத்தார் என்பதை அங்கே சொல்லுகிறார். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. 6ஆம் வசனத்திலே, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ ஜனமே, நீ கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருப்பாயானால் அவர் உன் பக்கமாய் சாய்ந்து உன் கூப்பிடுதலை கேட்பார். உனக்கு அவர் செவி கொடுக்கிற ஆண்டவர். அவருடைய செவி மந்தமாகவில்லை, அவருடைய கைகள் குறுகி போகவில்லை. உனக்கு உதவி செய்வதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான், கர்த்தருக்காக பொறுமையோடு நீ காத்திருக்க வேண்டும். அப்படியானால் அவர் உன் பக்கம் சாய்ந்து உன் கூப்பிடுதலை அவர் கேட்பார். 66வது சங்கீதத்திலே 18-19 வசனங்களில் சங்கீத ஆசிரியர் சொல்கிறார், அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். சொல்றாரு, மெய்யாய் ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார், மெய்யாய் ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார். அப்படியானால் நான் ஆண்டவருக்காக காத்திருந்த போது, பொறுமையுடன் காத்திருந்த போது அவர் என்னை சுத்திகரித்து என் அக்கிரம சிந்தையை என்னை விட்டு அகற்றி என் கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற ஆண்டவர். பாவி என்று ஒருபோதும் அவர் நம்மை தள்ளிவிடுகிறவர் அல்ல. அவர் சொன்னார், யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 37வது வசனத்திலே, என்னிடத்தில் வருகிற எவரையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவரை கிட்டி சேர்ந்து அவர் சமூகத்திலே பொறுமையுடன் காத்திருக்கிற போது அவர் நம்மை சுத்திகரிக்கிறார், நம் அக்கிரம சிந்தையை அகற்றுகிறார், நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறார், நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிறார், நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தையும் அவர் கேட்கிறார். நம்முடைய ஆண்டவருடைய தன்மை அது. ஒருவேளை சத்தம் போட்டால்தான் கேட்பார் என்பது அல்ல. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய துக்கத்தை, துன்பத்தை, துயரத்தை சொல்ல முடியாதபடி பெருமூச்சு விடுகிற சூழலிலும் அந்த பெருமூச்சின் சத்தத்தையும் அவர் கேட்கிற ஆண்டவர். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் கூனி குறுகி போய் உங்கள் சூழ்நிலைகளை வெளியே சொல்ல முடியாதபடி உள்ளுக்குள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், கர்த்தருக்காக பொறுமையுடன் அவர் சமூகத்திலே காத்திருந்து பாருங்கள். அவர் உங்கள் பக்கமாய் சாய்ந்து உங்கள் கூப்பிடுதலை கேட்கிற ஆண்டவர். அடுத்தவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? 2வது வசனத்திலே சங்கீத ஆசிரியர் சொல்கிறார், அவர் என்னை தூக்கி எடுத்தார், என் பக்கம் சாய்ந்தார், என் கூப்பிடுதலை கேட்டார். நான் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்தேன், அங்கிருந்து அவர் என்னை தூக்கி எடுத்தார். நான் எங்கிருந்து சத்தமிட்டேன்? பயங்கரமான குழி, உளையான சேறு,
அப்படியானால் உளையான சேறு என்றால் நான் வெளியே வர முடியாத அளவு சிக்கி போனேன். என் கால்கள் அதற்குள்ளே சிக்கிக் கொண்டது. என்னுடைய சுய முயற்சியினால் நான் வெளியே வர முடியாது. பயங்கரமான குழி. அங்கிருந்து நான் கூப்பிட்ட போது ஆண்டவர் என் சத்தத்தை கேட்டார். என் பக்கமாய் திரும்பினார். என் சத்தத்தை கேட்டார். என்னை தூக்கி எடுத்தார். பர்திமேயு என்கிற ஒரு கண் தெரியாதவர் இயேசு போகிறார் என்று கேள்விப்பட்ட போது, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார். எல்லாரும் அவரை அதட்டினார்கள். சத்தமிடாதே, அமைதலாய். இன்னும் அதிகமாய் சத்தமிட்டார். அங்கே வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இயேசு நின்று he stood still. அவர் நின்றார். அவனை அழைத்து வரச் சொன்னார். உனக்கு என்ன வேண்டும் என்றார். ஆண்டவரே, நான் பார்வை பெற வேண்டும். பார்வை பெறுவாயாக. அவன் உடனே பார்வை அடைந்தான். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உளையான சேற்றில் இருந்தேன். என் கால்கள் அந்த சேற்றிலே சிக்கிக் கொண்டிருந்தது. விடுபட வழி இல்லை, தப்புவதற்கு வழி இல்லை. பயங்கரமான குழி. நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என் பக்கம் சாய்ந்தார். என் கூப்பிடுதலை கேட்டார். கரம் நீட்டி என்னை தூக்கி எடுத்தார். கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷனை அவர் அழிந்து போக விடுவதில்லை. 9வது சங்கீதத்திலே 13ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், மரண வாசல்களிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தாவே. மரண வாசல்களிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர். 18ஆம் சங்கீதம் 16வது வசனத்திலே படிக்கிறோம், உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். உயரத்திலிருந்து அவர் தமது கரத்தை எனக்கு நீட்டினார். என்னை பிடித்து, நான் ஜலப்பிரவாகத்தில் இருந்தேன், என்னை அவர் தூக்கிவிட்டார். 145ஆம் சங்கீதம் 14வது வசனம், 146வது சங்கீதம் 8வது வசனம், மடங்கடிக்கப்பட்டவர்களை அவர் தூக்கி விடுகிறார். நான் சத்துருவால் மடங்கடிக்கப்பட்டிருக்கிறேன். பிசாசினால் மடங்கடிக்கப்பட்டிருக்கிறேன். சாத்தான் என்னை மடங்கடித்து வைத்திருக்கிறான். என்னால் எழும்ப முடியவில்லை. என்னால் நிமிரக்கூட முடியவில்லை. ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? தம்முடைய கரத்தை நீட்டுகிறார், நம்மை தூக்கி விடுகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றுதான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அடுத்தவர் என்ன செய்தார் தெரியுமா? 3வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அதே 2வது வசனத்திலே சொல்லுகிறார், என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். பயங்கரமான குழி, உளையான சேறு, தப்ப முடியாத நிலை. இங்கிருந்து அவர் என்னை தூக்கினார். ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கினார். தூக்கி எடுத்து என்னை ஒரு உயரமான இடத்திற்கு கொண்டு போகிறார். கன்மலை, உறுதியான இடம். கன்மலை உயர்வான இடம், சேறு அல்ல. மீண்டும் சேற்றுக்குள் என்னை ஆண்டவர் விடுவதில்லை. உயரமான கன்மலையிலே, உறுதியான இடத்திலே என்னை கொண்டு போய் நிறுத்துகிறார். நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். என் அடிகளை அந்த கன்மலையின் மேல் பதித்தார், அசையாதபடி. காற்றடிக்கட்டும், புயல் வீசட்டும், பெருவெள்ளம் வரட்டும், நான் அசையாதபடிக்கு ஆண்டவர் என் அடிகளை உறுதிப்படுத்தினார் என்று தாவீது பாடுகிறார். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற ஒரு மனுஷனை எதுவும் அசைக்க முடியாது.
காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனை கன்மலையின் மேலே நிறுத்தி அவன் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். சங்கீத புத்தகம் 91ஆம் சங்கீதத்திலே சங்கீத ஆசிரியர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அன்புக்குரியவர்களே, பல படுகுழிகளும் சேரும் சகதியும் நிறைந்த இந்த உலகத்தில் நமக்கு தேவை உறுதியாக நிற்பதற்கு ஒரு இடம். அது கன்மலை. காற்றுக்கும் மழைக்கும் புயலுக்கும் அசையாதபடிக்கு நாம் திடன் கொண்டு நிற்பதற்கு நமக்கு ஒரு இடம் தேவை, ஒரு உறுதியான இடம் தேவை. அது கன்மலை. நம் ஆண்டவர் நம்முடைய நித்திய கன்மலை என்று உபாகம புத்தகத்திலே படிக்கிறோம். அவர் நம்முடைய நித்திய கன்மலை. அந்த ஆண்டவரின் மேல் நம்முடைய தடங்களை பதித்து நாம் நிற்கிற போது எதுவும் நம்மை அசைக்க முடியாது. கிறிஸ்துவிலே நிற்கிற ஒரு மனுஷன், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு மனுஷன், அவனை எதுவும் அசைப்பதில்லை. சங்கீதக்காரன் தாவீது ஆகவே தான் சொன்னான், கர்த்தரை என் பக்கத்தில் வலது பக்கத்தில் வைத்திருக்கிறேன், என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் கால்களை அவர் தள்ளாட ஒட்டார். 121வது சங்கீதத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார், என் கால்களை தள்ளாட ஒட்டார், என்னை உறுதிப்படுத்துகிறார். அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறதை கவனிக்கிறோம். அடுத்த வசனத்திலே 3வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தரை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்த போது அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்தார். என்னை உயரமான உறுதியான கன்மலையின் மேல் என்னை நிறுத்தி என் கால்களை உறுதிப்படுத்தினார். இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், அவரை துதிக்கிற புது பாட்டை என் வாயிலே அவர் கொடுத்தார். He put a new song in my mouth. A new song. அது என்ன? புதிய பாடல். ஒவ்வொரு விடுதலையும் ஒரு புது பாட்டு. இன்றைக்கு நம்மளே பலரும் பழைய பாட்டு தான் பாடிக்கொண்டே இருக்கிறோம். எனக்கு இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு சரியான சாப்பாடு இல்லை, சரியான வீடு இல்லை, எனக்கு கார் இல்லை, எனக்கு வசதி இல்லை. இதெல்லாம் பழைய பாட்டு. ஆண்டவர் நமக்கு புது பாட்டை நம் வாயிலே தருகிறார். புது பாட்டு என்ன? A song of praise. அது துதியின் பாட்டு. Not a mourning. புலம்பலின் பாட்டல்ல, துதியின் பாட்டு. 30ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலே, turn my mourning into dancing. கர்த்தரின் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்படினார். ஆனந்த களிப்பாக ஆண்டவரை துதிக்கிற புதுப்பாட்டு அவர் நம் நாவிலே கொடுத்தார். ஒரு பழைய பாடல், எந்த நாவில் புதுப்பாட்டு, எந்த இயேசு தருகிறார் புதுப்பாட்டு. கடைசியாய் ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். காத்திருக்கிற மனுஷன் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரத்தின் 31வது வசனத்திலே ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இந்த வசனம் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு பழக்கம் உண்டு. கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து, shall renew their strength, shall mount up with wings as eagles. கழுகுகளைப் போல
புதுபலன் அடைவார்கள். கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். கழுகு உயர பறக்கிற ஒரு பறவை, உயர பறக்கிற பறவை. ஆண்டவர் நம்மை கோழிகளைப் போல தரையில் தவழ்ந்து தவழ்ந்து சத்தமிடுவதற்கு அழைக்கவில்லை. ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பது கழுகினைப் போல உயர பறப்பதற்கு அழைத்திருக்கிறார். தூசியை உதறி தள்ளிவிட்டு புதுபலன் அடைந்து எழும்புவோம். அப்படி எழும்ப வேண்டுமானால் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டியது அவசியம். 84ஆம் சங்கீதத்தின் 7ஆம் வசனம், பலத்தின் மேல் பலன் அடைந்து. பலத்தின் மேல் பலன் எப்போ வரும்? கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கிற போது கோழியைப் போல பறப்பதற்கல்ல, கழுகினைப் போல உயர பறப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி கழுகினைப் போல உயர பறப்போம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய். புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய். சர்ப்பங்களை எடுப்பாய், தேள்களையும் மிதிப்பாய். சத்ருவின் அதிகாரம் சகலமும் மேற்கொள்வாய். புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய் நீ, புதுபலன் அடைந்திடுவாய். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்கள். அவர் உங்கள் பக்கம் நிற்பார், உங்கள் பக்கம் சாய்வார், உங்கள் ஜெபத்தை கேட்பார், உங்களை தூக்கி எடுப்பார். உயரமான இடத்திலே, உறுதியான இடத்திலே உங்களை நிறுத்துவார், உங்கள் அடிகளை உறுதிப்படுத்துவார். அவரை துதிக்கிற புது பாட்டை தருவார். நீங்கள் தரையிலே தவிழ்வதற்கல்ல, உயரத்தில் பறப்பதற்கு, உன்னதத்தில் பறப்பதற்கு உங்களை அவர் தம்மோடு அழைத்து செல்ல வரப்போகிறார். ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.